அல்லாஹுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது என்று இந்த யூதர்கள் கூறுகின்றனர். அவ்வாறென்று அவர்களுடைய கைகள் தான் கட்டப்பட்டிருக்கின்றன. மேலும் இவ்வாறு அவர்கள் கூறியதன் காரணமாக அவர்கள் சபிக்கப்பட்டு விட்டனர். மாறாக அல்லாஹுடைய இரு கைகளோ எப்போதும் விரிந்தே இருக்கின்றன. அவன் விரும்பியவாறெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கிறான். உமது இறைவனால் உமக்கு இறக்கப்பட்ட இவ்வேதம் அவர்கள் பெரும்பான்மையினருக்கு பொறாமையையும் ராகரிப்பையுமே அதிகப்படுத்தி விடுகிறது. ஆகவே நாம் அவர்களுக்கிடையில் பகைமையை, வெறுப்பை இறுதி நாள் வரை இருக்கும்படி விதைத்து விட்டோம். அவர்கள் நம்பிக்கையாளர்களுக்கிடையில் போர் நெருப்பை மூட்டும் போதெல்லாம் அல்லாஹ் அதை அணைத்து விடுகிறான். ஆனால் இன்னும் அவர்கள் பூமியில் விசமம் செய்து கொண்டே அழிகிறார்கள். அல்லாஹ் விசமம் செய்பவர்களை நேசிப்பதே இல்லை. வேதத்தையுடைய இவர்கள் மெய்யாகவே நம்பிக்கை கொண்டு அல்லாஹுக்கு பயந்து நடந்து கொண்டால் அதை அவர்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக்கி எல்லா இன்பங்களும் உள்ள சொர்க்கங்களில் நிச்சயமாக நாம் அவர்களை நுழைவிப்போம். தௌராத்தையும் இஞ்சிலையும் அவர்களுடைய இறைவனிடமிருந்து அவர்களுக்கு இறக்கப்பட்ட மற்றவற்றையும் உண்மையாகவே அவர்கள் பின்பற்றி நிலைநிறுத்தி வந்தால் எவ்வித கஷ்டமின்றி அவர்களுக்கு மேல்வானத்தில் இருந்தும் அவர்களுடைய பாதங்களில் கீழ் பூமியில் இருந்தும் புசிப்பார்கள். ஆனால் அவர்கள் சிலர்தான் நேர்மையான கூட்டத்தினராக இருக்கின்றனர். அவர்கள் பெரும்பான்மையினர் செய்யும் காரியங்கள் மிக கெட்டவையாக இருக்கின்றன. நம் தூதரே, உமது இறைவனிடமிருந்து உமக்கு இறக்கப்பட்டது எல்லாம் ஒரு குறையுமின்றி அவர்களுக்கு எடுத்துரைப்பீராக. நீர் அவ்வாறு செய்யாவிடில் அவனுடைய தூதை